சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல எக் சில்லி மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரைஸ் அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இது வந்து புரோட்டீன் ரிச் ஆனது அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா குடுக்கலாம். நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ண போறோம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, 4 முட்டைய வந்து நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். மீடியம் சைஸ் எடுத்துக்கங்க. ஸோ இத வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இத போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிட்டு வேக வைக்கணும். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து வரமிளகாய நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸியில அரைச்சீங்கனாவே, அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துரும். சின்ன சின்னதா இருக்கும். ஸோ இதுல கரம் மசாலாலாம் நம்ம போட மாட்டோம். இது வேகறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ நீங்க ரொம்ப வந்து அந்த ஸ்பூன்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது அப்படியே உடைஞ்சு போயிடும். அதாவது எக் புர்ஜி மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம ரஃப்பா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸா கட் பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, 1 நிமிஷத்திலேயே ரெடி ஆயிடும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இத வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே பேன்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சூரியன் கிரேவியும் பண்ண போறோம். ஸோ இது வந்து பிடிக்கல அப்படின்னா, முட்டை பிடிக்காதவங்க புரோட்டீன் ரிச் ஆனது பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு அந்த லைட் ப்ரௌனா வரணும் அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கேப்சிகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம். இதையும் போட்டுட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க ரோஸ்ட் பண்ணணும். அந்த கேப்சிகத்தோட கிறிஸ்பினஸ் இருக்கணும் நமக்கு. இதுல பச்சை மிளகாய் நான் 1 போட்டிருக்கேன். நீங்க 2, 3 கூட போட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வரமிளகாய் வேணும் அப்படின்னா, ஒரு 3 மிளகாய நல்லா வந்து கட் பண்ணி போட்டுக்கங்க. இதுக்கு தேவையான மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே நான் குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெப்பர் தூளும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் ரொம்ப குறைவா வேணும்னா, நீங்க குறைவா போட்டுக்கலாம். அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நீங்க ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் டூ ஹைல. லோ ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, அந்த கேப்சிகத்தோட கிறிஸ்பினஸ் வராது. ஸோ இதுக்கு தேவையான சாஸ் ஊத்தணும். டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் இல்ல அப்படின்னா சிஸ்வான் சாஸ் ஊத்திக்கலாம். சிஸ்வான் சட்னி நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சோயா சாஸ். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேப்சிகம் எல்லாமே குக் ஆயிடும் உங்களுக்கு. இதுக்கு வந்து ஓவரா தண்ணி ஊத்தி எல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க. அந்த கேப்சிகம் வந்து ரொம்ப சொத சொதன்னு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அத போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணுங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்படியும் பண்ணலாம். டைம் இருந்துச்சு அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர ஒரு 1/4 கப் தண்ணீல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாம அப்படியும் ஊத்தலாம். ஸோ எனக்கு டைம் இல்லாதனால மாவு வந்து அப்படியே போட்டு நான் தண்ணி ஊத்திட்டேன். இது 1 நிமிஷத்திலேயே நல்லா திக்கா, ஷைனிங்கா வந்துரும். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லயே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக் மசாலா செய்யும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைனலா நம்ம ஆட் பண்ணா நல்லா இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா, சாஸ் நல்லா திக்கா ஆயிடுச்சு. இப்போ இந்த முட்டைய வந்து நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரையா தான் இருக்கும். நீங்க தேவைப்பட்டா கிரேவி மாதிரி வேணும்னா, அ நீங்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திட்டீங்கன்னா, கிரேவி ஆயிடும். இதுக்கு மேல வந்து நீங்க கிரீன் ஆனியன் போடலாம். அதாவது வெங்காயத்தாள் போடலாம் இருந்தா, இல்ல அப்படின்னா கொத்தமல்லி போடலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு. நான் சொன்ன மாரி ரைஸ், சப்பாத்தி, மில்லட்ஸோட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பண்ணிறலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்கோம். 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ரைஸோட வந்து எப்படி வச்சு சர்வ் பண்றதுன்னு காட்டியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா, ஒரு 4 பேத்துக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.